தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: மக்களோடு மக்களாக. இன்றைய மிஷனரி C.S. பாயல். மண்ணில் பிறந்தது கிபி 1893 ஆண்டு. விண்ணில் சென்றது கிபி 1973 ஆண்டு. ஊர் மெல்போர்ன். நாடு ஆஸ்திரேலியா. தரிசன பூமி சூடான், இந்தியா. அது ஒரு பெரிய நிறுவனம். ஏராளமான சொத்துக்கள் அடங்கியது. 4 லட்சம் ஏக்கர் நிலமும் 2 லட்சம் ஆடுகளும் உடைய மாபெரும் பண்ணை அது. அந்நிலத்தை குதிரையின் மீது சுற்றி வரவே 5 நாட்கள் ஆகும். C.S. பாயலுக்கு குதிரை சவாரி மிகவும் பிடித்ததால் அங்கு வேலைக்கு போய் சேர்ந்தார். அதன் மேலாளராகவும் தேர்வு செய்யப்பட்டார். வசதிகளும் ஆடம்பரமும் அதிகமாக இவருக்கு கொடுக்கப்பட்டது. எனினும் இவருடைய மனம் உண்மையான சந்தோஷத்தை தேடியது. இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே இதை தர முடியும் என்பதை கண்டு கொண்டார். தன்னையும் அவர் பணிக்கு அர்ப்பணிப்பதே சிறந்தது என்று முடிவு செய்தார். இவரது தந்தையும் ஒரு போதகரானதால் இவரது விருப்பத்தை அங்கீகரித்தார். 1929 ஆண்டு இந்தியா வந்த இவர் சோளிங்கர் என்ற இடத்தில் தன் பணியை துவங்கினார். சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட தீண்டத்தகாதவர் என்று எண்ணப்பட்ட மக்களின் வாழ்வை உயர்த்த அரும்பாடுபட்டார். அங்கே பள்ளிகளை ஆரம்பித்து மக்களின் வாழ்வு தரத்தை உயர்த்தினார். ஒரு முறை அல்லாகுளம் ஆலயம் தீப்பிடித்து எரிந்தது. தீயை அணைப்பதற்கு எவரும் முன்வரவில்லை. இதனை அறிந்த பாயல் அங்கு விரைந்தார். ஆலய தீயை அணைக்காவிட்டால் கிராமமே தீயினால் சேதமாகும் அபாயத்தை உணர்ந்தார். மக்களை வரிசையாக நிற்க வைத்து தண்ணீரை ஊற்றி அணைத்தார். எனினும் பயனில்லை. உயரத்தில் உள்ள கட்டிட தூணை கீழே தள்ளினால் தீ பரவாது என உணர்ந்து உயரமான சுவரின் மீது ஏறி கயிறு கட்டி அத்தூணை இழுத்து தள்ளினார். திடீரென கயிறு அறுந்தது. கீழே விழுந்தார். தோள்பட்டை முறிந்தது. தீ அணைந்தது. கிராமமே காப்பாற்றப்பட்டது. அந்நாட்களில் காலரா நோய் பரவி கொண்டிருந்த போது மக்கள் இது கடவுளின் சாபம் என்று நினைத்து எந்த ஒரு பாதுகாப்பு செயல்களிலும் ஈடுபடாமல் மடிந்து கொண்டிருந்தனர். இதனை கண்ட பாயல் அம்மக்களுக்கு நல்ல மருத்துவ உதவி செய்து அவர்களை காப்பாற்றி கிறிஸ்துவின் அன்பை தனது வாழ்க்கையில் பிரதிபலித்தார். அன்பரே, கிறிஸ்துவின் அன்பு உங்களையும் ஊழிய பணிக்கு உந்துகின்றதா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. மனிதர்கள் நம்முடைய செயல்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என எண்ணாமல் கடவுள் மாத்திரமே பிரியப்பட நாம் நடந்து கொள்ள வேண்டும்.